திருக்குறுந்தொகை என்ன ராகங்களில் பாடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. திருக்குறுந்தொகை என்பது பாடல்கள் இலக்கணத்தில் அது ஒரு வகை. குறுந்தொகைன்னா என்ன, ஒரு 4 வரி தான் இருக்கும், அதிக இதெல்லாம் இருக்காது. தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அதில் நான் தலையிட விரும்பலை. பட் இருந்தாலும் அந்த செய்தி மற்ற பாடல்கள் மாதிரி ஃபுல்லாக போகாது. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும். குறுந்தொகை தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டனுக்கு. நீங்கள் இந்த தலத்தை மட்டும் எடுத்துகிட்டு பாட்டை மட்டும் படித்து பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரம் மாதிரியே இருக்கும். பழகினால் வரும் பண்டுள சுற்றமும் விடவிடாவடில் வேண்டிய தெய்தனா திகழ்குள் சேரையுள் செந்நெறி மேவிய அழகனார் உளார் அஞ்சுவது எண்ணுக்கே. நிறைய செய்திகளை தன்னை குறுக்கி பளிச்சுன்னு சொல்வதற்கு திருக்குறுந்தொகை. அதுக்கு 1000 பாடல் பாடியிருக்கார். அதுக்கு பன்னடைவுகளை வகுக்கலை மதங்க சூடாமணியார். எப்படி வேணாலும் பாடலான்னாங்க. அந்த மாதிரி பாடல்களாக எடுத்துட்டு ஜனரஞ்சகமாக வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவ நாயகன் ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே. சாரமதி பாடலாமே, செய்தி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு ஒன்றும் பண்ணு வகுக்கவே இல்லை. ஒரு செய்தி அழமையான அற உரைகளை திருக்குறுந்தொகையில் பார்க்கலாம். பழகினால் வரும் பண்டுள சுற்றமும் விடவிடாவிடில் வேண்டியது எய்துனா. அதனால திகழ்கொள் சேரையுள் செந்நெறி மேவி அழகனார் உளார் அஞ்சுவது எண்ணுக்கே. அதனால இதெல்லாம் நம்ம நல்ல இனிமையான ராகங்களில் மக்களுக்கு ரொம்ப அருமையாக போதிக்கிறதுக்கு நிறைய. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணொடு ஆணென்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சியேகம்பனே அப்படின்னு 4 வரிய செய்தியை அழகான நவீன ராகங்களில் புகுத்தி மக்களுக்கு சொன்னோம்னா அவங்களும் இனிமை அடைவாங்க. செய்தியும் நல்லா பரவும், தேவாரம் நிறையா பரவும். ட்ரெடிஷ்னலாக பாடிகிட்டே இருந்தோம்னா இது இவங்க இப்படி தான்ப்பா பாடுவாங்க அப்படின்னு போகிறோம். மக்களை கவருவதற்கு சில கடைகளில் சில இதெல்லாம் கொடுக்கலையா, அது மாதிரி நம்ம செய்யலாம். இதில் ஒன்றும் தவறு இல்லை. அதுக்காக திருக்குறுந்தொகை என்ன ராக வேணாலும் போட்டு பாடலாம். 1000 பாடல் இருக்குது, 1000 ராகத்தில் பாடலாம். யார் என்ன சொல்ல போகிறா? அது பன்னடைவுகளிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டு வருகிறது, அதுக்கு பாடலாம்.